ஜெபம் ஜெபம் துதி துதி ஆராதனை ஆராதனை புதுப்பாடல் புதுப்பாடல் யுத்தம் யுத்தம் எழுப்புதல் எழுப்புதல் உத்தரவாதம் உத்தரவாதம் ஐக்கியம் ஐக்கியம் ஐக்கியம். தட்டி பாடுவோமா? இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவன் தாவரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாவரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. இது மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இது மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. தூய ஒளி விளக்கும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்கள் தாகம் திக்கும் சுத்த ஜீவ நதியும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்கள் தாகம் திக்கும் சுத்த ஜீவ நதியும் அவரே. இது மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இது மனுஷரின் மத்தியில் மகிமை நிறைப்புடனமே மக பரிசுத்த ஸ்தலம் அதுவே. என்று துதியுடன் அதன் வாசல் உள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. என்று துதியுடன் அதன் வாசல் உள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. இது மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இது மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனை நேசிக்கிறார். ஜீவதேவனை நேசிக்கிறார். சீர்மிகுந்திடும் சுவிசேஷத்தனை குறி உயர்த்திடுவோம் உம்மையே. சீர்மிகுந்திடும் சுவிசேஷத்தனை குறி உயர்த்திடுவோம் உம்மையே. இது மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இது மனுஷரின் மத்தியில் முன்னோடியாய் இயேசு பரர் மூளைக்கல்லாகிய சீயோனிலே. முன்னோடியாய் வாசம் செய்திடும் உன்னத சிகரம் அதை வாஞ்சையோடு நாம் நாடிடுவோம். வாசம் செய்திடும் உன்னத சிகரம் அதை வாஞ்சையோடு நாம் நாடிடுவோம். இது மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இது மனுஷரின் மத்தியில் வாசம் செய்கிறாரே. இது மனுஷரின் மத்தியில் தேவாதி
ஐயா வாழ்க, நீர் வாழ்க, உம் நாமம் வாழ்க, ஐயா வாழ்க. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இன்று பாடுகிற ஐயா வாழ்க, ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க, 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 உம் நாமம் வாழ்க, ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க, ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. அழைத்தவரே, அழைத்தவரே, கைவிடவே மாட்டீர். அழைத்தவரே, அழைத்தவரே, கைவிடவே மாட்டீர். என் வாழ்விலே நீ செய்ய நினைத்தது தடைபடாது. என் வாழ்விலே நீ செய்ய நினைத்தது தடைபடாது. இப்ப கையில தட்டி சொல்லுங்க. ஓ தடைபடாது, தடைபடாது. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது, தடைபடாது. கர்த்தர் செய்ய நினைத்தது தண்ணீர் ரசமாய் மாறினது தடைபடாது. மரித்தவன் உயிரோடு எழும்பினது தடைபடாது. தண்ணீர் ரசமாய் மாறினது தடைபடாது. மரித்தவன் உயிரோடு எழும்பினது தடைபடாது, தடைபடாது, தடைபடாது. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது, தடைபடாது. கர்த்தர் செய்ய நினைத்தது. ஓ அழைத்தவரே, அழைத்தவரே, கைவிடவே மாட்டீர். சொல்லுங்க. என் வாழ்வில், என் வாழ்விலே நீ செய்ய நினைத்தது தடைபடாது. என் வாழ்விலே நீ செய்ய நினைத்தது தடைபடாது, தடைபடாது. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது, தடைபடாது. கர்த்தர் செய்ய நினைத்தது. நல்ல கையை தட்டி பரிசுத்தரே எங்களின் சூரேவா, நானிலத்தில் நிறைந்தும் ராஜா,
பரிசுத்தரே எங்கள் இயேசுதேவா நானிலத்தில் நீரென்றும் ராஜா உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை உம்மை துதிப்பதினால் எம்மில் குறைவே இல்லை சொல்லுங்க உம்மை பாடுவதால் உங்க சத்தம் கேட்கணுமே நல்ல தலைக்கு மேல கை தட்டி சொல்லுங்க பார்க்கலாமே அல்லேலூயா நல்ல தலைக்கு மேல கை தட்டி அல்லேலூயா உம்மை உயர்த்துவது எங்கள் நோக்கமையா உம்மை பாடுவது எங்கள் மேன்மையா சொல்லுங்க உயர்த்துவது எங்கள் நோக்கமையா உம்மை பாடுவது மீண்டும் சொல்லுங்க பரிசுத்தரே பரிசுத்தரே எங்கள் இயேசுதேவா நானிலத்தில் நீரென்றும் ராஜா பரிசுத்தரே எங்கள் இயேசுதேவா சொல்லுங்களேன் உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை நல்ல தலைக்கு மேல கை சொல்லுங்க பாருங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம் ஓ அல்லேலூயா அல்லேலூயா உம்மை உயர்த்துவது எங்கள் நோக்கமையா உம்மை பாடுவது எங்கள் சொல்லுங்க பார்க்கலாம் உம்மை உயர்த்துவது எங்கள் நோக்கமையா உம்மை பாடுவதே நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்ல விசுவாசத்தோடு சொல்லுங்க பார்க்கலாம் எஸ் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ புழுதியில் இருந்தெம்மை உயர்த்தினீரே ராஜாக்களோடு அமர்த்தினீரே புழுதியில் இருந்தெம்மை உயர்த்தினீரே ராஜாக்களோடு சொல்லுங்க பார்க்கலாம் உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன் உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன் உந்தன் கிருபைகளை சொல்லுங்க பார்க்கலாம் உந்தன் மகிமைதன் ரெண்டு கை கொண்டு வந்த தலைக்கு மேல கையை தட்டி அல்லேலூயா ஓ அல்லேலூயா அல்லேலூயா உம்மை உயர்த்துவது எங்கள் நோக்கமையா உம்மை பாடுவது எங்கள் மேன்மையா உம்மை உயர்த்துவது எங்கள் நோக்கமையா உம்மை பாடுவது சொல்லுங்க பரிசுத்தரே பரிசுத்தரே சத்தமா நீரென்றும் ராஜா பரிசுத்தரே எங்கள் இயேசுதேவா நானிலத்தில் நீரென்றும் ராஜா உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை உம்மை துதிப்பதினால் எம்மில் குறைவே இல்லை உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை உம்மை துதிப்பதினால் என்னில் கை தட்டி சொல்ல பார்க்கலாம் அல்லேலூயா நல்ல தலைக்கு மேல கையை தட்டி சொல்லி எஸ் லார்ட் உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் உம்மை உயர்த்துவது எங்கள் நோக்கமையா உம்மை பாடுவது எங்கள் மேன்மையா உம்மை உயர்த்துவது எங்கள் நோக்கமையா உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க நல்ல கைகளை தட்டி ஹalleluya நல்ல சத்தமா ஹalleluya பின்னாடி வரைக்கும் சொல்லுங்க ஹalleluya ஆமென் எத்தனை பேர் சொல்றீங்க கர்த்தர் எனக்காக பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார் பாத்தீங்களா இந்த பக்கம் ஆமென் சத்தமா வருது இந்த பக்கம் சத்தமா வருது கர்த்தர் எனக்காக பெரிய திட்டத்தை வச்சிருக்காரு சொல்றங்க மட்டும் நல்ல ஒரு ஆமென் ஹalleluya நமக்கு இருக்கிற திட்டம் நம்ம லெவலுக்குள்ளது நம்ம மூளைக்கு அடங்கினது நம்முடைய திராணிக்கு உட்பட்டது நம்ம பினான்சியலை பொறுத்தது நம்ம திறமையை பொறுத்தது நம்முடைய அப்பா நமக்கு திட்டம் வச்சாருன்னா அவர் லெவலுக்கு வைப்பாரு இவ்வளவுதான் கை தட்ட நல்ல தட்டி ஆண்டவருக்கு மகிமை சொல்லுங்க பார்க்கலாம் பக்கத்துல பார்த்து நல்ல ஒரு ஹைஃபை கொண்டு சொல்லுங்க உங்க பிளானை விட நல்ல தட்டுக்கு பார்க்கலாம் பக்கத்துல உங்க பிளானை விட அப்பா உங்களுக்காக மாஸ்டர் பிளான் வச்சிருக்கிறேன் சொல்லுங்க பார்க்கலாம் ஆமென் நான் விசுவாசிக்கிறேன் நான் எப்பவுமே இந்த பாடல்களை பாடும்போது அதை உணர்ந்து நான் அறிக்கை செஞ்சு பாடுவேன் இந்த மாதிரி வாக்குத்தத்தமா பாடுவதுன்னு விசுவாசமா சொல்லுவேன் ஆண்டவரே எனக்காக நீங்க வச்சிருக்க திட்டம் ரொம்ப பெருசு ஆண்டவரே ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம் விசுவாசத்தோட பாடலாமா புழுதியில கிடந்த நம்ம இன்னைக்கு தூக்கி நான் அடிக்கடி யோசிப்பது உண்டு என்னெல்லாம் ஒரு காலத்துல சொன்னாங்க இதெல்லாம் புறம்போக்கு தேராது உருப்படாது வரவே வராது இதெல்லாம் தண்டமா இருக்கிறதுக்கு செத்துறலாம் அப்படின்னு சொன்னதை வச்சுதான் இன்னைக்கு கர்த்தர் அநேகருக்கு பயனுள்ளதா பயன்படுத்திட்டு வர்றாரு நல்லா தான் கையை தட்டிருங்களேன் ஆண்டவருக்கு ஆமென் கர்த்தருக்கு கொடுத்தா பெஸ்டா கொடுத்துரு பாடலாமா நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் என் அப்பன் எனக்காக வைத்திருக்கிற திட்டம் பெரிதளவு பாடலாமா அடி ஒன் நல்ல கை தட்டி
பாட போறோம். ஆமென். ஆமென். சத்தமா சொல்லுங்க. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள். சொல்லுங்க பார்க்கலாம். நான் கொண்ட திட்டங்கள் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ. புழுதியில் இருந்து என்னை உயர்த்தினீரே ராஜாக்களோடு விசுவாசத்தோடு ராஜாக்களோடு. சொல்லுங்க பார்க்கலாம். உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன். உந்தன் மகி தினம் நான் ருசிப்பேன். உந்தன் கிருபைகளை ஆமென். உந்தன் மகிமைதனை நல்ல தலைக்கு மேல கையை தட்டி சொல்லுங்க பார்க்கலாமே. ஓ ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. உம்மை உயர்த்துவது எங்கள் நோக்கமையா. உம்மை பாடுவது எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவது எங்கள் நோக்கமையா. உம்மை பாடுவது எங்கள் சொல்லுங்க வருத்தங்கள். வருத்தங்கள் பசிதாகம் ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாச கேடகம் வீழ்ந்திடாதே. வருத்தங்கள் பசிதாகம் ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாச கேடகம் சொல்லுங்க பாருங்க விசுவாசத்தோடு. நம்பினோ நட்டாற்றில் கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீர் உண்டு பயமில்லையே. சத்தமா என்னை காப்பாற்ற நீர் உண்டு. சொல்லுங்க பார்க்கலாம். உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன். உந்தன் மகிமைதனை தினம் தான் ருசிப்பேன். உந்தன் கிருபைகளை எண்ணி நல்ல கையை தட்டி ஆமென். தலைக்கு மேல கை தட்டி சொல்லுங்க. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவது எங்கள் நோக்கமையா. உம்மை பாடுவது எங்கள் சொல்லுங்க பார்க்கலாமே. உம்மை உயர்த்துவது நல்ல கரங்களை தட்டி உம்மை உயர்த்துவது எங்களுக்கு மேன்மை. பரிசுத்தரே பரிசுத்தரே எங்கள் இயேசுதேவா. ஞானிலத்தில் நீர் என்றும் ராஜா. சொல்லுங்க. பரிசுத்தரே எங்கள் இயேசுதேவா. ஞானிலத்தில் நீர் என்றும் ராஜா. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை. உம்மை துதிப்பதினால் எம்மில் குறைவே இல்லை. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை. உம்மை துதிப்பதினால் நல்ல தலைக்கு மேல கை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா நல்லா. ஓ அல்லேலூயா ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். உம்மை உயர்த்துவது எங்கள் நோக்கமையா. உம்மை பாடுவது எங்கள் நேர்மையா. உம்மை உயர்த்துவது எங்கள் நோக்கமையா. உம்மை பாடுவது எங்கள் மீது சொல்லுங்க பார்க்கலாம். உம்மை உயர்த்துவது எங்கள் நோக்கமையா. உம்மை பாடுவதே நல்ல தலைக்கு மேல கையை தட்டி ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை. If you have your Bible with you, please turn with me to the Gospel of John chapter 11 verse 40. நீங்கள் வேதத்தை என்னோடு கூட திறந்து கொண்டு யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். Jesus said to her, "Did I not say to you that if you would believe, you will see the glory of God?" இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். சொல்லவில்லையா? சொல்லவில்லையா? ஆமென் ஆமென். இது எப்ப சொல்லுவான் தெரியுமா ஆண்டவர்? இது ஆண்டவர் எப்ப சொன்னாரு தெரியுமா? இந்த மாச கடைசில அவர் சொல்ல போறார். இந்த மாச கடைசில கதை சொல்ல போகிறார். ஹalleluya ஹalleluya amen amen. You know, haven't I told you நான் உங்களுக்கு சொல்லவில்லையா that whatever I have planned will never be stopped? நான் திட்டமிட்ட எதுவும் ஒரு நாளும் தடைபடவில்லை என்று ஏற்கனவே சொல்லவில்லையா? Hallelujah. Hallelujah. God will ask you that thing on the last day of this month. தேவன் இந்த கேள்வியை இந்த மாதத்தின் கடைசி நாளில் உங்களை பார்த்து கேட்பார். Amen. Amen. 31st of July you will hear God saying this. 31ஆம் தேதி ஜூலை மாதம் கர்த்தர் இந்த வார்த்தையை உங்களை பார்த்து கேட்பதை நீங்கள் கேட்பீர்கள். Haven't I told you? நான் உங்களுக்கு சொல்லவில்லையா? Amen. Amen. So give an advance praise God for God. ஆக கர்த்தர் செய்ய போகிற காரியத்துக்கு முன்னாடியே நம்ம கர்த்தருக்கு நன்றி செலுத்திடுவோம். Hallelujah. Hallelujah. Haven't I told you my glory will be maximum in your life? உன்னுடைய வாழ்க்கையில என் மகிமை
அதிகமாய் வரும் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? Yesterday night the Lord told me, நேற்று இரவு கர்த்தர் என்னோடு கூட சொன்னார், this month God is going to maximize His glory in your life. இந்த மாதத்திலே நான் என்னுடைய மகிமையை உன் வாழ்க்கையில அளவில்லாமல் தருவேன். Glory will be visible. உன்னுடைய மகிமை வெளிப்படையாய் Glory will be magnified. உன்னுடைய மகிமை மகிமைப்படும். Hallelujah. Hallelujah. And what is glory? அப்ப மகிமை என்றால் என்ன? Glory is about the greatness of God. இந்த மகிமை என்று சொல்வது தேவனுடைய விசேஷித்த தன்மையாக The இருக்கிறது. Bible says if you believe you will see the glory of God. வேதம் சொல்கிறது விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். What is glory? அப்படியான மகிமை என்பது என்ன? God gave me one thing. ஆண்டவர் ஒரு காரியத்தை கொடுத்தார். Glory means மகிமை என்றால் the culture of God. தேவனுடைய கலாச்சாரமாக இருக்கிறது. Hello. ஹலோ 31 நாளும் you are going to see தேவனுடைய கலாச்சாரம். 31 நாட்களும் Amen. நீங்கள் தேவனுடைய கலாச்சாரத்தை You பார்க்க will போகிறீர்கள். see the culture of God. தேவனுடைய கலாச்சாரத்தை பார்க்க போகிறீர்கள். தூத்துக்குடிக்கு ஒரு கல்ச்சர் இருக்கு. தூத்துக்குடிக்கு ஒரு கலாச்சாரம் இருக்குது. திருவனந்தபுரத்துக்கு ஒரு கலாச்சாரம் இருக்கு. திருவனந்தபுரத்துக்கு ஒரு கலாச்சாரம் இருக்குது. கேரளாக்கு ஒரு கலாச்சாரம் இருக்கு. கேரளாவுக்கு ஒரு கலாச்சாரம் இருக்குது. தமிழ்நாடுக்கு இருக்கு. தமிழ்நாட்டுக்கு இருக்குது. அப்படினா ஆண்டவருக்கு இருக்கு. அப்படினா ஆண்டவருக்கு ஒரு கலாச்சாரம் இருக்குது. நம்ம கல்ச்சரோட மேலே அவருடைய கல்ச்சர். நம்முடைய கலாச்சாரத்தை காட்டிலும் மேலானது ஆண்டவருடைய கலாச்சாரம். The culture of God is going to be visible upon our life. தேவனுடைய கலாச்சாரமானது நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படையாய் காணப்பட போகிறது. We are going to see what is the culture of God. தேவனுடைய கலாச்சாரம் என்னவென்று நாம் பார்க்க போகிறோம். What will happen when the culture manifests? இந்த கலாச்சாரம் நமக்குள் வருமானால் என்ன சம்பவிக்கும்? Hallelujah. Hallelujah. Amen. Amen. சில மக்களை பார்த்தா சொல்ல இவ தூத்துக்குடிதான். சில ஆட்களை பார்த்தா இது மதுரை செந்தமிழ் தான். இவங்க பேசுறது நல்ல மதுரை செந்தமிழ். ஒரு மனுஷன் அவனை பார்த்தா அப்படி சொல்ல முடியும்னா God's culture when it comes on your life unga பார்த்தா amen மக்கள் சொல்வார் இவர் God's culture தான். He lives in the culture of God. ஒரு மனுஷனை பார்த்து சாதாரணமா எந்த ஊருக்காரன் சொல்ல முடியும்னா கர்த்தருடைய கலாச்சாரம் உங்களை பார்த்து வெளிப்படும்போது மனுஷன் சொல்லுவா இவன் தேவன் கலாச்சாரத்தை உடையவர். தேவனுடைய கலாச்சாரத்தை உனக்குள்ள மனுஷன் பாப்பா கைகளை தட்டி. Are you ready to walk into the glory son of God? தேவனுடைய மகிமைக்குள்ளாக நடப்பதற்கு நீங்கள் ஆயத்தமா? Are you ready to walk and experience the culture of God? தேவனுடைய கலாச்சாரத்துக்குள் நடந்து அதை அனுபவிக்க நீங்கள் ஆயத்தமா? Amen. Amen. So while I was coming from Thisenvela to this place, திசையின்வெளியிலிருந்து நான் இங்கே கடந்து வருகிற பொழுது amen, the Lord began to speak to me. ஆண்டவர் என்னோடு கூட பேச ஆரம்பித்தார். Anu, are you able to hear the sound of the rain? இந்த மழையின் சத்தத்தை அனு நீ கேட்கிறாயா என்று ஆண்டவர் கேட்டார். I said yes Lord. நான் சொன்னேன் ஆமா ஆண்டவரே. Then it is time for you to say goodbye to the drought situation of your life. அப்படியானால் இது உன்னுடைய வறண்ட சூழ்நிலைக்கு நீ விடை கொடுத்து அனுப்பக்கூடிய நேரம். Come on. Hallelujah. அந்த சத்தத்தை நீ கேட்டால் எனக்கு goodbye சொல்லலாம். அந்த மழையின் சத்தத்தை நீ கேட்டால் வறட்சியை பார்த்து goodbye சொல்ல. Come on. நல்ல கைகளை தட்டி. This morning இந்த காலையிலே சத்தத்தை கேட்டால் போதும். சத்தத்தை கேட்டால் போதும். பார்க்க வேணும் என்று அவசியம் இல்லை. பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சத்தத்தை கேட்டால் நீ பாப்பா. சத்தத்தை கேட்டால் அதை நீ பார்ப்பாய். சத்தத்தை கேட்டால் நீ பாப்பா. சத்தத்தை கேட்டால் நீ பார்ப்பாய். அதிசயத்தை பாப்பா. அதிசயத்தை பார்ப்பாய். Are you ready to hear that? அதை கேட்பதற்கு நீங்கள் ஆயத்தமா? Amen. Amen. Elijah said, எலியா சொன்னார், be ready. நீ ஆயத்தமாகிக்கொள். I am hearing the sound. நான் சத்தத்தை கேட்கிறேன் என்று சொன்னார். Oh hallelujah. Hallelujah. God is amen changing our culture. ஆண்டவர் நம்முடைய கலாச்சாரத்தை மாற்றிக் கொண்டிருக்கிறார். Understand the culture of God. தேவனுடைய கலாச்சாரத்தை கற்றுக்கொள்ளும்படிக்கு நம்முடையதை மாற்றிக் So கொண்டிருக்கிறார். that you will hear what the world will not hear. ஆக உலகம் கேட்காத ஒன்றை நீங்கள் கேட்பீர்கள். What the world could not hear. உலகம் கேட்காத ஒன்று. What the world could not see. உலகம் காணக்கூடாத ஒன்று. The godly cultured people will see that. அதை தேவனுடைய கலாச்சாரத்துடைய ஜனங்கள் அதை பார்ப்பார்கள். There were lakhs of people in Israel. இஸ்ரவேலில் अनेक ஜனங்கள் இருந்தார்கள். But only one man heard the voice of God. ஆனால் ஒரு மனிதன் தான் தேவ சத்தத்தை கேட்டான். Only one man could hear the sound of the rain. ஒரே ஒரு மனிதன் தான் மழையின் சத்தத்தை கேட்டான். மத்த எல்லாரும் 3.5 வருஷம் இப்படி நோக்கிட்டே இருந்தேன். மத்த எல்லாரும் 3.5 வருஷமா இப்படியே பார்த்துட்டு தான் இருந்தாங்க. மழை இல்ல ஆண்டவரே. மழை இல்ல ஆண்டவரே. ஒண்ணுமே இல்ல ஆண்டவரே. ஒண்ணுமே இல்ல ஆண்டவரே. What we will do? நாம என்ன பண்ணுவோம்? But Elijah மட்டும் சொல்லிட்டு
இருக்கு. எலியா மட்டும் சொல்லிட்டு இருக்காரு. Elijah is telling, I hear the sound. எலியா சொல்கிறார், நான் சத்தத்தை கேட்கிறேன். When the world look at the situation, உலக சூழ்நிலையை பார்த்துட்டு நிக்கும்போது, are you ready to hear the sound? நீங்கள் சத்தத்தை கேட்க ஆயத்தமா? Are you ready to hear the sound? நீங்கள் சத்தத்தை கேட்க ஆயத்தமா? In the midst of the problem, பிரச்சனையின் மத்தியிலே, in the midst of the pain, வேதனையின் மத்தியிலே, if you are ready to hear the sound, சத்தத்தை கேட்க நீங்கள் ஆயத்தமானால், when the world will look at the drought and say everything is gone, உலக சொல்ல ஐயோ உன்னை பார்த்துட்டு எல்லாமே போச்சு. when the world look at the dry situation, உலகம் அந்த வெறும் வறட்சியை பார்த்துட்டு சொல்லும், ஐயோ வறட்சி, ஐயோ வறட்சி. என்ன சத்தம் கேட்டவர் சொல்லுவார், சத்தத்தை கேட்டவர் சொல்லுவார்கள், goodbye வறட்சி, வறட்சிக்கு ஒரு விடை கொடுக்கிறேன். goodbye, Goodbye. because I heard the voice of the rain. ஏனென்றால் மழையின் சத்தத்தை நான் கேட்டேன். Hallelujah. Hallelujah. மழையின் சத்தத்தை கேட்டவர். மழையின் சத்தத்தை கேட்டவங்க, Do you know what he did? அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? இதுதான் இந்த மாசம் நீங்க செய்யணும். இதைத்தான் இந்த மாசம் நீங்க செய்ய போறீங்க. I want the church to understand this thing and take it up, so that you will see the fruit of that. சபை இந்த காரியத்தை புரிந்து கொண்டு இதை எடுத்துக்கொள்கிற பொழுது நீங்கள் அதனுடைய நிறைவேற்றலை பெற்றுக்கொள்ள முடியும். He heard the voice of this rain. அவன் மழையின் சத்தத்தை அவன் கேட்ட உடனே ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டார். ஜெபித்து சத்தத்தை கேட்கவே இல்ல, சத்தத்தை கேட்டதுனால, ஜெபம் பண்ணி சத்தத்தை கேட்டனல்ல, சத்தத்தை கேட்டதுனால அவன் ஜெபம் பண்றான். ஹலோ, நம்ம சத்தத்தை கேட்க வேண்டியதா ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். நாம சத்தத்தை கேட்கிறதுக்காக மட்டும் தான் ஜெபமே பண்ணிட்டு இருக்கோம். அவர் அப்படி சத்தத்தை கேட்டதுனால, அவர் சத்தத்தை கேட்டதுனால ஜெபிக்க ஆரம்பிச்சான். ஹலோ, are you able to hear the sound? சத்தத்தை கேட்க முடிகிறதா? Are you able to hear the sound of your miracle? உங்களுடைய அற்புதத்தின் சத்தத்தை கேட்க முடிகிறதா? Then start praying. அப்படியே ஜெபிக்க Start praying. துவங்குங்க. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. இடைவிடாமல் ஜெபியுங்கள். Pray without being discouraged. ஒரு சோர்ந்து போகாமல் ஜெபியுங்கள். சத்தத்தை கேட்டுட்டார். சத்தத்தை கேட்ட பின்பு, The Bible says, வேதம் சொல்லுகிறது, he went and he kept his head between the legs. அவன் போய் தன் இரு முழங்கால்களுக்கு நடுவில் தலையை வைத்து ஜெபம் பண்ணிட்டார். ஜெபம் பண்ணா. எது வரைக்கும்? கேட்ட சத்தம் பார்க்கும் வரைக்கும். கேட்ட சத்தத்தை கண்ணால் பார்க்கிற வரைக்கும். ஹலோ, அதுக்கு 31 வரை ஜெபம் பண்ணணும்னு தேவை இல்ல. அத பாக்குறதுக்கு 31ஆம் தேதி வரைக்கும் நீங்க ஜெபிக்கணும்னு அவசியம் கிடையாது. 3 செகண்ட் ஜெபம் பண்ணி அழு. 3 வினாடியில ஜெபித்த கர்த்தர் அற்புதம். நல்ல கைகளை தட்டி this morning oh rabana hadaraja nagasiya June 2nd July 2nd let it happen. ஜூலை இந்த சில நொடிகளில் கர்த்தர் செய்வார். 12 மணிக்கு மீட்டிங்கில் முடிச்சு வீட்டுக்கு போ முன்னாடி நடக்கட்டும். 12 மணிக்கு நீங்கள் முடிஞ்சு வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நடக்கும். God's culture can do that. கர்த்தருடைய கலாச்சாரம் செய்ய முடியும். அது செய்ய முடியும். கர்த்தர் செய்ய நினைச்சது தடைபடாது. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. தடைபடவே படாது. Do you know what is our problem? நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா? நிறைய ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஜெபம் பண்ணுவோம். We pray for so much. நம்ம நிறைய காரியங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஒண்ணுமே நடக்கல. அதனால சோர்ந்து போயிட்டு இருக்கு. உடனே சோர்ந்து போயிடுவோம். But I want to tell you, if you are not able to see something in the natural realm, நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புறேன். உங்களுடைய இயற்கையான காரியங்கள சில காரியத்தை உங்களால பார்க்க முடியலனா விட்டுறாதீங்க. Keep on praying. நடக்கிற வரைக்கும் ஜெபிங்க. Keep on praying. தொடர்ந்து ஜெபிங்க. I believe. நான் விசுவாசிக்கிறேன். One day God said to Joshua. யோசுவா பார்த்து ஆண்டவர் சொல்றார். Joshua. No, I'm going to give Jericho to you. நான் எரிகோவை நான் உனக்கு கொடுக்க போகிறேன். And you are going to praise and demolish the Jericho wall. நீ எரிகோவை துதிக்கினாலே உடைக்க போகிறாய். He cannot think and solve it with his rational and logical thinking. அவனுடைய சாதாரண இயற்கையான மூளையிலே சிந்தையிலே அந்த காரியத்தை அவனால சிந்திக்க முடியல. He said amen. அவன் சொன்னான் ஆமென். First day he was ready with the people. முதல் நாள் ஜனத்தோடு கூட ஆயத்தமாயிட்டான். And they began to walk around. அவன் அங்கே சுத்தி ஜெபிக்க துதிக்க ஆரம்பிச்சான். ஒண்ணுமே நடக்கல. அன்னைக்கு நைட் பிசாசு வந்துட்டார். அன்னைக்கு நைட் பிசாசு வந்து சொல்றான், ஏய் experienced people only built this wall. நல்ல அனுபவம் உள்ளவங்க தான்டா இவ்வளவு பெரிய மதில் சுவரை கட்டி வச்சிருக்காங்க. நடந்து
what will happen? நீ சும்மா நடந்தா ஏதாவது நடக்குமா? Just தள்ளி பாருங்க. நீங்க தள்ளி பாருங்க, செவத்தை தள்ளி பாருங்க. Even if you hit it with something, it will not fall. நீ எதையாவது கொண்டு செவத்தை இடிச்சா கூட அது இடியாதுடா. It's better you just call off the program. நீ பேசாம இத கேன்சல் பண்ணிடு. அதுதான் பெட்டர். அதான் உனக்கு நல்லது. ஒன்னாவது நாள் கேன்சல் பண்ணியா யாருமே ஒண்ணுமே சொல்லாது. முதல் நாள்ல நீ கேன்சல் பண்ணிட்டா உன்னை யாரும் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. ஆறாவது நாள் கேன்சல் பண்ணியா உனக்கு அவிசுவாசம் என்று சொல்லுவார். ஆறாவது நாள்ல நீ கேன்சல் பண்ணிட்டா உனக்கு அவிசுவாசம்னு ஜனங்க சொல்லிடுவாங்க. ஒன்னாவது நாளே கேன்சல் பண்ணிடுங்க. முதல் நாள்ல கேன்சல் பண்ணிரு. He didn't hear to that. அவன் அந்த சத்தத்தை கேட்கல. Second day also he began to walk. இரண்டாவது நாள் அவன் நடக்க ஆரம்பிச்சா. You know something was happening in heaven. ஆனால் பரலோகத்தில் ஏதோ நடந்து கொண்டிருக்கிறது. Oh Jesus, God said, ஆண்டவர் சொன்னார், hey, is there anybody who know to make foundation? அங்க யாராவது அடித்தளம் போட்ட யாராவது இருக்கீங்களா? one angel said, ஒரு தூதன் சொன்னான், God, I know to make it. ஒரு தூதன் சொன்னான், ஆண்டவரே எனக்கு தெரியும். அவர் சொன்னார் come here, இங்க வா. ഇത് അടിസ്ഥാനം ഇടുന്ന പരിപാടിയല്ല, ആരും അറിയാതെ അടിസ്ഥാനം ഇളക്കുന്ന പരിപാടിക്ക് അയക്കാൻ പോണേ. இது அஸ்திபாரம் போடுறதுக்கு கிடையாது, எவனுக்குமே தெரியாம இருக்கிற அஸ்திபாரத்தை உடைக்கிறதுக்கான வேலைன்னு சொன்னார். அது யாருக்கும் தெரியக்கூடாது. ஆனா நீ உடைக்கிறது யாருக்குமே தெரியக்கூடாது. உனக்கு எனக்கு மட்டும் தான் தெரியும். உனக்கு எனக்கு மட்டும் தான் தெரியும். நடக்குது யோசுவாக்கு கூட தெரியக்கூடாது. அது நடக்கிறது யோசுவாக்கு கூட தெரியக்கூடாது. Amen. ஆமென் சொல்லுங்க. Do you know what he did? அவன் என்ன சொன்னான் தெரியுமா? Angel took one shovel. அவர் மம்பட்டி எடுத்துட்டாரு. நேரா கீழ இறங்கி போயிட்டார். எங்க போனாரு? ஃபவுண்டேஷனுக்கு கீழ. அங்க அஸ்திபாரத்துக்கு கீழ போயிட்டார். இதெல்லாம் வேற I was meditating this chapter. நான் இந்த சம்பவங்களை எனக்கு கற்பனையில அப்படி நான் தியானிச்சிட்டு இருந்தேன். The Bible says Jericho wall was very big. வேதம் சொல்கிறது எரிகோ கோட்டை பெரியதா இருக்குது. Bible never say that it fell on the left side. வேதம் வந்து அது இடதுபுறமாக விழுந்தது என்று சொல்லல. The Bible never say that it fell on the right side. வேதம் சொல்கிறது அது வலதுபுறமாக விழுந்தது என்று சொல்லல. The Bible said it fell down. ஆனால் வேதம் சொல்கிறது கீழே விழுந்தது. இதெல்லாம் வேற ஒரு வழியே இல்ல. இதெல்லாம் வேற ஒரு வழியே கிடையாது. Because ஏனென்றால் if it fell on the right side, அது ஒருவேளை வலது பக்கம் விழுந்துச்சுனா it will fall over Joshua and the people of God. அது யோசுவா மேல தேவ ஜனங்கள் மேலே விழுந்து விடும். ஆண்டவருக்கு மதிலோட முக்கியம் யோசுவா. ஆண்டவருக்கு மதில் சுவரை காட்டிலும் மிக முக்கியம் யோசுவாவை தான் முக்கியம். ஹalleluya hallelujah hallelujah. For God, ஆண்டவருக்கு you are so important than anything in this world. இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற எல்லாவற்றைக் காட்டிலும் நீங்கள் தான் விசேஷித்தவர்கள். அது உங்களுக்கு புரியணும். அது உங்களுக்கு புரிய வேண்டும். Hallelujah hallelujah. So but ஆனா God warned, ஆண்டவர் விரும்பினது Joshua to plunder Jericho also. எரிகோவை சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கு ஆண்டவர் யோசுவாவை அழைத்தார். அப்படி இருந்தா it should not fall on the left side. அப்படினா எரிகோவை அவன் கொள்ளையடிக்கணும், அதை கைப்பற்றணும் அப்படினா அந்த மதில் சுவர் இடது பக்கமும் விழக்கூடாது. அப்படி வீணா அதெல்லாம் உள்ள போய்டும். அப்படி இடது பக்கம் விழுந்தா அதெல்லாம் செவுத்து கடியில போய்டும். So only one way. அல்ல ஒரே ஒரு வழி தான் இருக்கு. It should go down like this. அது இப்படியே கீழ போணும், அவ்வளவுதான். So what happened? என்ன நடந்தது? Second day, இரண்டாவது நாள் he was walking. அவன் ஜெப நடக்க ஆரம்பித்தான். Praising God. கர்த்தரை துதிச்சு கொண்டே நடக்கறாங்க. மேல துதிச்சு கொண்டே நடக்குது. தேவனை துதிச்சிட்டே நடக்கறாங்க. On the upper outer face, இங்க மேல் இருக்கிற இன்னொரு நிலையிலே on the outer realm, in the visible realm they were praising God. இங்கே அவர்கள் பார்க்கக்கூடிய உலகத்திலே ஆண்டவர் துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். And the invisible realm, ஆனால் காணக்கூடாத ஒரு உலகத்திலே angel is digging the foundation. இங்கே தூதர்கள் கீழ போய் அஸ்திபாரத்தை இளக்கிட்டு இருக்காங்க. ஹலோ நீ ஆண்டவரை துதிச்சிட்டு இருக்கும்போது, நீ ஆண்டவரை துதித்துக் கொண்டிருக்கும்போது பிசாசுடைய ஃபவுண்டேஷன் தூதன் இளக்கி கொண்டிருக்கு. பிசாசுடைய அஸ்திபாரங்களை தூதன் உனக்காக அசைத்துக் கொண்டிருக்கிறார். What the devil have planned against you, பிசாசு உனக்கு எதிராக திட்டமிட்டது. Devil is taking one by that. இங்கே தூதன் ஒன்றாக இளக்கி எடுத்துக் கொண்டிருக்கிறார். This morning that is happening. இந்த காலையில சொல்லுகிறேன், what God planned for you cannot be shattered. கர்த்தர் உனக்காக திட்டமிட்டதை ஒருவனும் தடை செய்ய முடியாது. This is a prophetical word for somebody this morning. இந்த காலையில தீர்க்கதரிசன வார்த்தையை கர்த்தர் சொல்லுகிறார். எவ்வளவு பெரிய மதிலானாலும், எவ்வளவு பெரிய கோட்டையாக இருந்தாலும், தூதன் உனக்காக இளக்கிட்டு இருக்கு. தூதன் உனக்காக கீழே இறங்குவார். It is taking it away. அவர் உனக்காக அஸ்திபாரத்தை தோண்டுவார். Amen amen. மூணாம் நாள், நாலாம் நாள், அஞ்சாம் நாள், ஆறாம் நாள் ஒண்ணுமே காணவே இல்ல. மூணாம் நாள், நாலாவது நாள், அஞ்சாம் நாள், ஆறாவது நாள் ஒண்ணுமே நடக்கல. ஆறாம் நாள் ஆய போது, ஆறாவது நாள் வந்த உடனே மதிலுக்கு தான் தெரியும் நான் எப்படி நிக்குதுன்னு. அந்த மதில் சுவருக்கு தான் தெரியும் அது நிக்கிற நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு. ஆமென். ஹலோ ஆமென் ஆமென்.
You are worried about your problem. நீங்க உங்க பிரச்சனையை பார்த்து கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க. Actually the problem are worried about you. ஆனா நெஞ்சத்துல சொல்லப்போனா பிரச்சனை தான் உங்களை பார்த்து கவலைப்பட்டுட்டு இருக்குது. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Amen. You know, on the 6th day, ஆறாவது நாள்ல full empty space ஆச்சு. இப்ப கீழ எல்லாமே வெறும் இடமாயிருச்சு. And angel is running under the foundation. இப்ப தூதன் அங்க அஸ்திபாரத்துக்கு அடியில அந்த மதலை சுத்தி உள்ள ஓடிட்டு இருக்கான். இவர் மேல ஓடிட்டு இருக்கு, இவர் அடியில ஓடிட்டு இருக்கு. இவன் மேல சுத்திட்டு இருக்கான், தூதன் அஸ்திபாரத்துக்கு அடியில ஓடிட்டு இருக்கான். Amen. Amen. Hallelujah. Hallelujah. On the 7th day, ஏழாவது நாளிலே when Joshua blew the trumpet, எங்க யோசுவா காலத்தை ஊதின பொழுது அடியில் இருந்த தூதன், அடியிலே இருந்ததான தூதன் பறந்து மதிலிന്റെ மேலே ஏறி அவன் பறந்து வந்து மதில் சுவருக்கு மேலாக நின்றான். ஒரு அட்ட சவுண்ட் ஓங்கி ஒரு மிதி மிதித்தான். Come on. Amen. Are you ready to believe? நீங்கள் விசுவாசிக்க ஆயத்தமா? This morning God is doing that. இந்த காலை கர்த்தர் Yes, செய்கிறார். yes, yes, yes. Yes, yes. Take it this morning. இந்த காலையில பெற்று God is doing it. கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். எனக்கு விரோதமான மதிலினை, உனக்கு விரோதமான மதில் சுவர்களை God is digging it down. கீழே தள்ளி மிதிக்கிறார். Yes, yes. Yes. This morning that is happening. இப்பொழுது Are you ready to believe? நீங்கள் விசுவாசிக்க ஆயத்தமா? Something is happening this morning. இந்த காலையில ஏதோ நடந்து கொண்டிருக்கிறது. There is a God who works in your silence. உங்கள் பக்கத்தில் நடக்கிற ஒரு தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். Hallelujah. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Amen. What a mighty God we have. எவ்வளவு நல்ல வல்லமையுள்ள ஆண்டவர் நாம் What a பெற்றிருக்கிறோம். mighty God we have. நாம் எத்தனை வல்லமையுள்ள ஆண்டவரை பெற்றிருக்கிறோம். God's delays are not denial. ஆண்டவருடைய தாமதம் என்பது அது புறந்தள்ளுவது என்ற அர்த்தம் அல்ல. ஆண்டவருடைய தாமதம் என்பது நிராகரிப்பது என்ற அர்த்தம் அல்ல. மனுஷனுடைய தாமதம் அவ்வளவுதான், அது நிராகரிச்சாச்சு. Hallelujah. Hallelujah. But God's delays are not denials. ஆனால் ஆண்டவருடைய தாமதம் என்பது நிராகரிப்பதல்ல. ஆண்டவருடைய தாமதம் மகிமை. ஆண்டவருடைய தாமதம் மகிமை. Amen. Amen. Then the glory will manifest. மகிமை அதற்குள்ளாய் வருகிற பொழுது, here the Bible says, இங்க வேதம் சொல்கிறது, you know this passage we all know it very very well. இந்த சம்பவம் நமக்கு ரொம்ப நல்லா தெரியும். The Bible says like this, வேதம் இப்படி சொல்கிறது, this family Jesus loved so much. ஆண்டவர் இந்த குடும்பத்தை அதிகமாக இயேசு நேசித்திருந்தார். Jesus loved Mary, Martha and Lazarus. மரியாளையும் மார்த்தாளையும் லாசரோவையும் இயேசு அதிகமாக நேசித்தார். But still when Jesus heard he was dying, அவன் சாக போகிற தருவாயில் இருக்கிறான் என்று இயேசு கேள்விப்பட்ட போது, Jesus stayed back where he was there for 2 more days. அவர் எங்கே இருந்தாரோ அதே இடத்திலே மீண்டும் 2 நாள் அங்கே தங்குகிறார். Amen. ஆமென். எங்க இருந்தாரோ அங்க 2 நாள் கூட இருந்துட்டார். அங்க இன்னும் 2 நாள் சேர்ந்து உட்கார்றார். உங்க விஷயத்து மேல ஆண்டவர் அப்படி இருக்கணும். நீங்க ஜெபிக்கிற காரியத்துல கர்த்தர் அப்படி இருக்கிறாரா? You should know that. நீங்க ஒரு காரியத்தை புரிஞ்சு கொள்ளணும். History is being created. உங்களுக்காக ஒரு சரித்திரம் புதிதாய் படைக்கப்பட போகிறது. History is being created. உங்களுக்காக புதிய சரித்திரம் படைக்கப்பட போகிறது. Some encounter, ஏதோ ஒரு காரியம், some encounter with God, ஆண்டவரோடு கூட இருக்கிறதான சில காரியங்கள், amen, ஆண்டவரோட சந்திப்பு, ஆண்டவரோடு இருக்கிறதான சந்திப்பு, sometimes it can make you live a life beyond what you can ever imagine. நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிற வாழ்க்கையை கூட விட்டு வெளியில போகிற அளவுக்கு அந்த சந்திப்பு சில நேரங்களில் கொண்டு வந்து விட்டோம். One day the Bible talks about a man called Jacob. இங்கே யாக்கோபு என்கிற மனிதனை குறித்து வேதம் சொல்கிறது. அவர் யார் தெரியுமா? அவன் யார் தெரியுமா? பெரிய பாடி பில்டர். பெரிய பாடி பில்டர் அவன். அதனால தான் he wrestled with the angel of God. ஏன்டா அவன் தேவதூதன் கூடயே மல்லு கட்டறான் நின்னுக்கிட்டு. Every day he will eat 25 eggs. ஒவ்வொரு நாளும் 25 முட்டையை தும்பா. நல்ல பாடி எல்லாம் வச்சிருக்கு. நல்ல மசில்ல வச்சு தடகாத்திரமான ஆரோக்கியமான உடம்பு. Nobody will go near him. அவன் பக்கத்துல ஒருத்தனும் போக முடியாது. One day ஒரு நாள் he said, "Hey, I'm going." நான் போகிறேன். போயிட்டு வர்றேன். But he never expected the way he came. அவன் எப்படி திரும்பி வருவான் அப்படிங்கறது ஒருத்தரும் நினைச்சு கூட பார்க்கல. The Bible says like this. வேதம் இப்படி சொல்கிறது. One day he met the angel of God. அவன் தேவதூதனை மாத்திரம் சந்தித்தான். He said, அவன் சொல்றான், "Unless you bless me, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய I will not leave you. நான் உம்மை விட மாட்டேன். I will not leave you. நான் உம்மை விட மாட்டேன்." கடைசில ஏஞ்சலே சொல்லிட்டார். கடைசில தூதனே சொல்லிட்டாரு, விடுயா, என்ன விட்டுறியா? It's going to be morning. இது காலையில விடிய போகுதுயா. People are going to see. ஜனங்க பார்க்க போறாங்கயா. இவர் சொன்னார், இவன் சொல்றான்,
ரெஸ்லர். நான் போராடுறவன். எனக்கு தந்தீனா ஆசீர்வதிச்சா தான் விடுவேன். நான் போராளி, என்ன ஆசீர்வதிச்சா மட்டும் தான் நான் உம்மை விடுவேன். Otherwise I will not leave. இல்ல நான் உம்மை விட மாட்டேன். Do you know what happened? என்ன நடந்துச்சு உங்களுக்கு தெரியுமா? The Bible says, வேதம் சொல்கிறது, angel touched the leg. ஏஞ்சலுடைய தொடையை பிடிக்கிறார். Wrestler begin to limp now. இப்போ அங்க போராடுகிற போராளி இப்படி நொண்டி நொண்டி நடக்க ஆரம்பிச்சிட்டான். You know, when he was going home, அவன் வீட்டுக்கு போகும்போது, amen, when he was coming out from home, அவன் வீட்டை விட்டு வெளியே வரும்போது இப்படி தான் வந்துட்டேன். நல்ல தடகாத்திரம் இப்படி வர்றான். He came as a wrestler. அவன் ஒரு போராளியா வர்றான். But he is coming back to home. ஆனா திரும்பி வீட்டுக்கு வரும்போது நொண்டி வருது. நொண்டி தான் வர்றான் வீட்டுக்கு. പക്ഷെ நொண்டி வந்தപ്പോഴുம் நொண்டி அவன் வந்தா கூட, ஐயோ நான் நொண்டிட்டேன், ஐயோ நான் நொண்டியா வர்றேனே, எல்லாம் போச்சுதே சொல்லவே. அவன் அப்படிலாம் சொல்லல. The people ask what happened. ஜனங்கள் கேக்குறாங்க என்ன நடந்தது? ஆண்டவரை சந்திச்சார். ஆண்டவரை சந்தித்தேன். I met my God. நான் தேவனை சந்தித்தேன். Hallelujah. 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 I met my God. என் தேவனை நான் சந்தித்தேன். அதுக்கு அப்புறம் ஃபோக்கஸ் முழுவதும் ஆண்டவர் தான். அதுக்கு அப்புறம் அவருடைய நோக்கம் எல்லாம் ஆண்டவரை பார்த்து திரும்பிருச்சு. அதுக்கு முன்னாடி 25x. அதுக்கு முன்னாடி 25 முட்டையை தின்னு அவனை பார்த்தா. Amen. must in a wrestler. அவன் நான் பெரிய ரெஸ்லர். Body builder. நான் பெரிய பாடி பில்டர். பட் ஆண்டவரை சந்திச்ச ஆண்டவரை சந்திச்ச உடனே he came and said I met my God. நான் என்னுடைய சிறந்த தேவனை சந்தித்தேன். I met my God. என் தேவனை நான் சந்தித்தேன். This month இந்த மலை we are going to have an encounter with our God in இந்த மாதத்தில் நமக்கும் ஆண்டவருக்கும் நேராக ஒரு பெரிய சந்திப்பு நடைபெற போகிறது. God will enable you to say I met my savior. கர்த்தர் நம்மை இப்படி சொல்லும்படி வைப்பார், என்னுடைய இரட்சகனை பார்த்தேன் என்று சொல்லத்தக்க கர்த்தர் நம்மை வைப்பார். God will open your eyes to see your savior. உங்கள் இரட்சகரை பார்க்கும்படிக்காக கர்த்தர் உங்கள் கண்களை இந்த மாதத்தில் திறப்பார். I don't know why the Lord is telling me like that. ஏன் ஆண்டவர் சொல்றாரு எனக்கு தெரியாது. But this month ஆனால் இந்த மாதத்தில் your spiritual eyes are open to see the glory manifesting in front of you. இந்த மாதத்திலே மகிமை உங்கள் மீது இறங்கி வருகிறதை பார்க்கும்படிக்கு உங்கள் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும். As Moses saw God, மோசே தேவனை பார்த்ததை போல we are going to see our God. நாம் அப்படி தேவனை பார்க்க போகிறோம். வசனத்தில் படிச்ச ஆண்டவரை மட்டுமல்ல, வசனத்தில் படித்த ஆண்டவரை மட்டுமல்ல, நான் அவரை தொட்டேன், என் கண்கள் அவரை பார்த்தேன், கண்கள் அவரை கண்டது என்று சொல்லும் வரைக்கும், என்று சொல்லுகிற வரையிலும் God will make you to see him. ஆண்டவரை பார்க்க வைப்பார். Are you ready to see him? நீங்கள் அவரை பார்க்க ஆயத்தமா? I am ready. நான் ரெடியா இருக்கிறேன். I am ready. I take this. நான் ஆயத்தமா இருக்கிறது எனக்காக பெற்றுக்கொள்றேன். I take that word. அந்த வார்த்தை நான் பெற்றுக்கொள்கிறேன். God will enable me to say, ஆண்டவர் என்னை இப்படி சொல்லும்படி வைப்பார், என் தேவனை நான் சந்தித்தேன், என் தேவனை நான் சந்தித்தேன். I met my God. என் தேவனை நான் சந்தித்தேன். Hallelujah. Hallelujah. என் சொந்த கண்ணினால், என் சொந்த கண்களினாலே நீங்க அதுக்கு ஆயத்தமா? When Paul was alive, பவுல் உயிரோடு இருந்த பொழுது he was taken up to the third heaven. அவன் மூன்றாம் வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். He was taken up to the third heaven. மூன்றாவது வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். He came and told, அவன் வந்து சொல்றான், சந்திச்சே, நான் அவரை சந்தித்தேன். I know what I say. நான் சொல்லுகிறது என்னதென்று எனக்கு தெரியும். I know whom I believe. நான் விசுவாசிக்கிற இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். I don't talk some myth or story. நான் ஒரு பொய்யான காரியத்தை நான் சொல்லவில்லை. I talk what I have seen. நான் கண்டதை நான் பேசுகிறேன். Hello. Hello. Are you ready to meet him? நீங்கள் அவரை சந்திக்க ஆயத்தமா? Are you ready to see him? அவரை பார்க்க நீங்கள் ஆயத்தமா? I want to challenge you. This month is going to happen that. நான் உங்களை பார்த்து சவாலா சொல்றேன், இந்த மாசம் இது நடக்க போகுது. இந்த மாசம் முடியும் போது பல்லு வேதனை மாறிச்சு, தலைவலி போச்சு, கேன்சர் போச்சு, இந்த டெஸ்டிமனி அல்ல. பல்வலி போச்சு, தலைவலி போச்சு, கேன்சர் போச்சுங்கிற சாட்சி கிடையாது. I met him. நான் அவரை சந்தித்தேன் என்கிற சாட்சி. Yes. I met the author of this Bible. நான் இந்த பைபிளின் உரிமையாளரை, எழுத்தாளரை சந்தித்தேன். Hallelujah. Hallelujah. Are you ready? நீங்கள் ஆயத்தமா? Look at your neighbor and say, are you ready? பக்கத்துல பார்த்து கேளுங்க, நீங்க ரெடியா? Hello. Hello. It's for you. இது உங்களுக்கு தான். You will see. நீங்க பாப்பீங்க.
Hudavala hadarajala hambroka sethe. I know, you know, if this experience is happening, இந்த அனுபவம் நமக்கு நடக்குமானா, you need to know how precious you are in the sight of God. தேவ பார்வையில் நீங்கள் எவ்வளவு விசேஷமானவன் சொல்லி நீங்க பார்ப்பீங்க. ஒரு தடவை பார்த்த மோசே 20 லட்சம் மக்களை நடத்திட்டார். ஒரே ஒரு முறை பார்த்த மோசேயே 20 லட்சம் ஜனங்களை வழி நடத்தி போறார். அது பழைய ஏற்பாடுல. அது பழைய ஏற்பாட்டுல. இந்த புதிய ஏற்பாட்டில் பார்த்தாலே, இந்த புதிய ஏற்பாட்டுல பார்த்தா, oh glory, மகிமை. இந்த வாழ்க்கையே மகிமைதான். உங்க வாழ்க்கையே மகிமையாயிரும். Come on, give the Lord a mighty hand. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். Praise the Lord. Hallelujah. சத்தம் கேட்ட நீ, சத்தத்தை கேட்ட நீங்கள், அது பார்க்கும் வரைக்கும், அதை பார்க்கும் வரையிலும் ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்க. Pray ஜெபிங்க till you see the rain. மழையை பார்க்கும் வரைக்கும் ஜெபம் பண்ணுங்க. I was reading that passage. நான் இந்த பகுதி வாசிக்கும் போது ரெண்டு முட்டுக்குள்ள தலையை வச்சு ஜெபம் பண்ணிட்டார். இந்த ரெண்டு முழங்காலுக்கு நடுவுல தலையை வச்சு ஜெபம் பண்ணேன். Actually, you know, in the older times, பழைய நாட்களிலே, amen, the child is giving birth like that. ஒரு குழந்தை அப்படி பிறந்தால், amen, the child is given birth like that, you know, amen, they have to put their head between the legs so that the child will come out. அந்த நாட்கள்ல, பழைய நாட்கள்ல குழந்தையானது ரெண்டு முட்டுக்கு நடுவுல தலையை வச்சுச்சுனா அது ஈஸியா வெளிய வந்துரும். Amen, amen, yes, amen, that is a birthing position. அதுதான் பிறக்கிறதான ஒரு நிலைமை. In the hospitals, மருத்துவமனையில mothers will be asked to do like that. இந்த தாயை பார்த்து இப்படி குனியும்படி சொல்லுவாங்க. Amen, so that the child will come out. அப்படி குனியும் போது குழந்தை ஈஸியா வெளியில வந்துன்னு சொல்லுவாங்க. That means it is a birthing position. அப்படினா அது பிறக்கிறதான ஒரு நிலைமை. சத்தத்தை கேட்டவன் மழையை பிறப்பிக்கிறான். சத்தத்தை கேட்டவன் மழையை பிறப்பிக்கிறான். Amen. ஆமென். சத்தத்தை கேட்ட நினைக்க, சத்தத்தை கேட்ட உனக்கு மட்டும்தான் பிறப்பிக்க முடியும். சத்தத்தை கேட்ட உனக்கு மட்டும்தான் சத்தத்தை பிறப்பிக்க முடியும். Apostolic Fire Fellowship, Apostolic Fire Fellowship, சத்தத்தை கேட்ட சபை, சத்தத்தை கேட்ட சபை, only you can bring the rain. நீ மாத்திரமே மழையை கொண்டு வர முடியும். Oh rabana hadara கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை. சுடபலதனதன சபலதனதனதன. Are you ready to receive what the Lord says? பெற்றுக்கொள்ள ஆயத்தமா? ஜனம் பார்த்து கொண்டிருக்கின்ற மழை, ஜனங்கள் பார்த்து கொண்டிருந்த மழையிலே, எதிர்பார்க்கின்ற மழை, எதிர்பார்க்கிறவரையிலே பிறப்பிக்குவான். அதை வெளியே கொண்டு வரும்படிக்கு எனக்கு தான் முடியும். உன்னால் தான் முடியும். Because you have heard the sound. ஏனென்றால் நீ சத்தத்தை கேட்டிருக்கிறாய். நல்ல கரங்களை தட்டி. சத்தத்தை கேட்டவர் மட்டும் கரங்களை தட்டு. சத்தத்தை கேட்டவங்க மட்டும் கரங்களை தட்டுங்க. யாரு சொந்த சத்தம் அல்ல, நீ கேட்ட சத்தம். நீங்கள் கேட்ட சத்தம் யாருக்கும் சொந்தமானது அல்ல. Amen. It is not what somebody have told. ஏற்கனவே யாரோ ஒருத்தர் பேசின சத்தம் கிடையாது. நீ கேட்ட சத்தம். நீங்கள் கேட்ட சத்தம். You only can birth it. அந்த சத்தத்தை நீங்கள் ஒருவர் மாத்திரமே பிறப்பிக்க முடியும். நீ கேட்டிட்டு வேற யாருக்கும் பிறப்பிக்க முடியாது. நீங்க கேட்டிட்டு இன்னொருத்தர் அதை பிறப்பிக்க முடியாது. ஹலோ ஹலோ. அதனால தான் கேட்டவனோட ஆண்டவர் சொல்லிட்டு இருக்கு. அதனால தான் சத்தத்தை கேட்ட உங்களை பார்த்து ஆண்டவர் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறார். இந்த வார்த்தை வேற யாரோடும் பேசவே இல்ல. இந்த வார்த்தை ஆண்டவர் வேற யார்கிட்டயும் பேசல. சத்தத்தை கேட்ட நின்னோடு தான். சத்தத்தை கேட்ட உங்களோட பேசுகிறார். Yes. Amen. Are you there? Are you ready? நீங்க ஆயத்தமா? Are you ready? ஆயத்தமா? சத்தத்தை கேட்ட நின்னோடு தான். சத்தத்தை கேட்ட உங்களை பார்த்து God want to transfer that. ஆண்டவர் உங்களை மாற்ற விரும்புகிறார். ரபாலாதானா ரக்கிமினி யாதோரோ சந்தராதனா. கேட்காதவன் சொல்லுவார், ஐயா அங்க ஒண்ணுமே இல்லப்பா. கேட்காத வந்து சொல்லுவா, ஐயோ அப்படி இல்ல அங்க ஒண்ணுமே இல்ல. ஒன்னாவது போயாலும் ரெண்டாவது போயாலும் மூணாவது போயாலும் அஞ்சாவது போயாலும் ஒண்ணுமே இல்லன்னு சொல்லுவான். அவன் முதல்ல போனாலும் ரெண்டாவது போனாலும் மூணாவது போனாலும் நாலாவது அஞ்சாவது போனாலும் ஒண்ணுமே இல்லன்னு தான் சொல்லுவான். கேட்டவன் என்ன சொல்லுவாரு தெரியுமா? அந்த சத்தத்தை கேட்டவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? ஒன்னாவது கண்டில்லேலோ, நீ முதலாவது பார்க்கலனா கூட இரண்டாவது காணோம். நீ இரண்டாவது பார்ப்பாய். இரண்டாவது கண்டில்லேலோ, இரண்டாவது பார்க்கலனா கூட மூணாவது காணோம். மூன்றாவது பார்ப்பாய். மூணாவது கண்டில்லேலோ, மூன்றாவது பார்க்கலனா கூட நாலாவது காணோம். நாலாவது பார்ப்பாய். நாலாவது கண்டில்லேலோ, நாலாவது பார்க்கலனா கூட அஞ்சாவது காணோம். அஞ்சாவது பார்ப்பாய்.
பாப்பா. ஆறாவது காணும். ஆறாவது பாப்பா. இல்லனாலும் ஏழாவது. அப்படி இல்லனா கூட ஏழாவது நீ பாப்பா. சத்தத்தை கேட்காதவர், சத்தத்தை கேட்காதவன். மூணாவது பார்க்கும்போது நடந்துலன்னா முடிச்சிடும். மூணாவது பார்த்துட்டு அது நடக்கல அப்படின்னா அதோட அந்த மேட்டரை க்ளோஸ் பண்ணிடுவான். சத்தம் கேட்டவன், சத்தத்தை கேட்டவரோ கையளவாத மேகம் காணும் வரைக்கும், உள்ளங்கை மேகத்தை பார்க்கிற வரையிலும் அப்படியே இருப்பேன். அப்படியே நான் இருப்பேன். அப்படியே. ஓ, கையை தட்டி கர்த்தருக்கு மகிமை பெற்றுக்கொள்ளுங்க. A spirit of prayer. Yes, ஜெபத்தின் ஆவி. ஜெபத்தின் ஆவி. ஜெபத்தின் ஆவி. மன்றாடுதலின் ஆவி. மன்றாட்டுதலின் ஆவி. Is coming upon everyone. இந்த சபையை கர்த்தர் புதுப்பிக்கிறார். Yes, yes, take it. பெற்றுக்கொள்ளுங்க. Come on everybody, everybody, everybody. எல்லாரும் கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுவோம். Take few minutes. ஒரு சில நிமிடங்களை எடுத்து ஜெபிங்க. எல்லாரும் வாயை திறந்து. எல்லா வாய்களை திறந்து. சத்தத்தை கேட்ட நீ. சத்தத்தை கேட்ட நீ. அது காணும் வரைக்கும். அதை பார்க்கிற வரையிலும். ஓ, கைகளை தட்டி, கைகளை தட்டி. ரஷந்தரா கபாலரா தோரா. Shandara Jaladhara Jaradharabo Shandara Durabala Hadarabala Shandara Dara. Hallelujah, hallelujah, hallelujah. The servant came and told. வேலைக்காரன் வந்து சொல்றான், கடைசி ஏதோ பார்த்துட்டு இருக்கையா. கடைசில ஏதோ ஒண்ணு பார்த்துருக்கிறேன். இவ்வளவுதான் இருக்கு. மொத்தம் இவ்வளவுதான், உள்ளங்கை அளவுதான் இருக்குது. உட்கார்ந்திருந்தவன் எழுதிட்டாரு. உட்கார்ந்து இருக்கிறவன் எழுபனா. ஹலோ ஹலோ. when a child come out, ஒரு குழந்தை வெளியில வந்துச்சுன்னா 2 kg தான் இருப்பேன். 2 கிலோ தான் இருக்கும். நான் முன்னாடி when I came out before 34 years, 34 வருஷத்துக்கு முன்னாடி நான் பிறக்கும்போது 1.25 kg தான். 1.25 கிலோ தான் இருந்தேன். இப்போ 80 கிலோ இருக்கு. இப்போ 80 கிலோ இருக்கிறேன். சத்தம் கேட்டவன் அறியாம எப்படி 1.5 கிலோவில் இருக்காது. சத்தத்தை கேட்டவனுக்கு தெரியும் இப்ப பாக்குறதுக்கு 1.5 கிலோ தான் இருக்கும். பட் நாளைக்கு அது 80 கிலோ ஆகும். ஆனா அந்த 1.5 கிலோ நாளைக்கு 80 மாறும். நல்ல கையை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. Come on, come on, come on. Yes. You maybe have seen only small. ஒருவேளை உன் பார்வைக்கு கொஞ்சம் நீ பார்த்திருக்கலாம். அப்படி இருக்காது. ஆனா அப்படி இருக்காது. எப்படி அப்படி இருக்காது. எப்போது அப்படி இருக்காது. அந்த குழந்தைக்கு ஜீவன் இருக்கு. அந்த குழந்தைக்குள்ளாக ஜீவன் இருக்கிறது. உங்க வாக்குத்தத்தத்துக்கு ஜீவன் இருக்கு. உங்க வாக்குத்தத்தத்துக்கு ஜீவன் இருக்கிறது. கரங்களை தட்டி தெய்வத்தை, கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். Hallelujah. 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 Hello. Hello. Nobody seated here have not come as the 50 kg 100 kg from your mother's womb. நீங்கள் இங்க இருக்கிறவங்க யாரும் பிறக்கும்போது தாயின் வயிற்றிலிருந்து 50 கிலோ 15 கிலோ 30 கிலோ பிறக்கல. இல்ல இல்ல. 2 கிலோ 2 கிலோ 1.5 கிலோ 1.5 கிலோ 3 கிலோ தான். 3 கிலோ தான். பட் அப்படி இருக்க வேண்டும், அதனாலே வரல. நீங்க அப்படி 3 கிலோவாவே இருக்கிறதுக்காக ஒண்ணும் பிறக்கல. 100 கிலோ ஆகுதுக்கு தான் பிறந்துட்டேன். ஹலோ ஹலோ. Small sign is enough. சின்ன ஒரு அடையாளம் போதும். சத்தம் கேட்டவன் அது போதும். சத்தத்தை கேட்டவனுக்கு சின்ன அடையாளம் போதும். Come on, if you believe, lift up your hands and praise Jesus. நீங்க விசுவாசித்த 2 கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிக்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி ஹalleluya. Hallelujah. Hallelujah. பக்கத்துல இருக்க பார்த்து சொல்லுங்க, இது என்னோட காலம். பக்கத்துல உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, இது என்னுடைய காலம். சொல்லுங்க பார்க்கலாம். Yes. Hallelujah. Hallelujah. Once more look at the man, say. மறுபடியும் அவங்கள பார்த்து சொல்லுங்க. You are not as you what you think. நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. சொல்லுங்க பார்க்கலாம். பெரிய ஆளையா? நீங்க பெரிய ஆளியா? சொல்லுங்க பக்கத்துல பார்த்து. சின்ன மேகத்தை மழையை கொண்டு வந்துரும். சின்ன மேகமே பெருமழையை கொண்டு வந்துரும். அந்த மனுஷனா நீ? அந்த மனுஷன் நீங்க தான். சொல்லுங்க பக்கத்துல பார்த்து. ஆமென். Yes. Hallelujah. Hallelujah. Amen. Amen. I have not come to my message. நான் இன்னும் என் பிரசங்கத்துக்குள்ளே வரல. அதான் என்னோட பிரச்சனை. என் பிரச்சனையே அதுதான். Listen. கவனிங்க. But I know the word God gives to you is going to be very powerful. நான் விசுவாசிக்க நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வார்த்தைகள் வல்லமை உள்ளது. Haven't I told you? நான் உங்களுக்கு சொல்லவில்லையா? If you believe. நீ விசுவாசித்தால் கலாச்சாரம் உடைய தேவ கலாச்சாரத்தை காண்பாய். You will see the glory. மகிமையை காண்பாய். மகிமை. மகிமை is the culture of God. மகிமை the culture of the kingdom of God. மகிமை என்பது தேவனுடைய அல்லது தேவ ராஜ்யத்தின் கலாச்சாரமாக இருக்கிறது. அந்த
கலாச்சாரம் is going to take over our கலாச்சாரம். அந்த கலாச்சாரம் நம்முடைய கலாச்சாரத்தை அடிச்சு தூக்கி மேல வர போகுது. என்னோட கலாச்சாரம் என்ன? ஏன் கலாச்சாரம் என்ன? ஒரு மணி நேரம் கூட ஜெபம் பண்ண முடியாது. ஒரு மணி நேரம் கூட ஜெபிக்க முடியாது. அவரோட கலாச்சாரம் என்ன? அவருடைய கலாச்சாரம் என்ன? ஃபுல் நைட் ஜெபம் தான். முழு இரவும் ஜெபம் தான். என்னோட கலாச்சாரம் என்ன? ஏன் கலாச்சாரம் என்ன? ஒரு அற்புதமே நடக்கல. ஒரு அற்புதமே நடக்கலையே. அவரோட கலாச்சாரம் என்ன? அவருடைய கலாச்சாரம் என்ன? காலையில இருந்து ஈவினிங் வரை அற்புதம் தான். காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அற்புதம் தான். Are you ready to walk into the கலாச்சாரம் of God? தேவ கலாச்சாரத்துக்குள் நடக்கிறதுக்கு நீங்க ஆயத்தமா? Are you ready? ஆயத்தமா? You know, I'm so thrilled, okay? நான் ரொம்ப த்ரில்லா இருக்கிறேன். You know, I see heavens opened. நான் பரலோகம் திறந்திருக்கிறதை நான் பார்க்கிறேன். I see glory coming down. மகிமை அங்கிருந்து இறங்குவதை பார்க்கிறேன். I see the glory having an encounter with your culture. உங்கள் கலாச்சாரத்தோடு கூட தேவ மகிமை இறங்கி வந்து ஒரு சந்திப்பை நடத்துவதை நான் பார்க்கிறேன். And the culture of God kingdom is taking over your life. தேவ கலாச்சாரம் தேவ ராஜ்யம் உன்னை முழுவதுமாய் ஆளுகை செய்ய போகிறது. What will happen? என்ன நடக்கும்? தூத்துக்குடியில தேவ கலாச்சாரம் மாதிரி நீ நடப்ப. தேவனுடைய கலாச்சாரம் மாதிரி நீங்கள் நடப்பீர்கள். தூத்துக்குடியில பரலோகத்தில் சந்ததி சேஷம் கிடையாது. நீங்க பரலோகம் போனதுக்கு அப்புறம் இது நடக்க போறது இல்ல. சரியா? 80-90 வயசு வரை இங்க வாழும்போது நீங்க இது நடக்குது எப்ப தெரியுமா? 80-90 வயசு வரைக்கும் உலகத்துல வாழும்போது இது நடக்கும். The culture of the kingdom will begin to manifest in your life. தேவ ராஜ்யத்தின் கலாச்சாரமானது இறங்கி வந்து நமக்குள் வாசம் பண்ணும். You are asking what is that கலாச்சாரம் brother? நீங்க கேட்கலாம் என்ன பிரதர் அந்த கலாச்சாரம்? எடுங்க 39. 39ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரி ஆகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிட்டே என்றாள். இதுதான் நம்முடைய கலாச்சாரம். நம்முடைய கலாச்சாரங்கிறது இதுதான். என்ன தெரியுமா? ஒரு வடிங்க. ஆமா, ஆண்டவரே இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிட்டே என்றாள். 4 நாள் ஆயிடுச்சே. அதுதான் உலகத்தின் கலாச்சாரம். உலகத்தின் கலாச்சாரங்கிறது அதுதான். ஹலோ நெக்ஸ்ட். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? 39 நம்முடைய கலாச்சாரம். 39வது நம்ம கலாச்சாரம். 40வது வசனம். 40வது வசனம் இருங்க. 40வது வசனம். தேவனுடைய கலாச்சாரத்துக்கு பிரவேசிக்க விசுவாசத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். தேவனுடைய கலாச்சாரத்துக்கு பிரவேசிப்பதற்கு விசுவாசத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஹலோ நல்லா கை 39 என்னுடைய கலாச்சாரம். 41 தேவனுடைய கலாச்சாரம். 41 தேவனுடைய கலாச்சாரம். 40 என்னை அவருடைய கலாச்சாரத்துக்கு உள்ள இழுக்கிறார். அவ்வளவுதான். நல்ல கையை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். இன்னைக்கு 2ஆம் தேதி உங்களை ஆண்டவர் இழுத்துட்டு இருக்காரு. Get into the கலாச்சாரம் of God. தேவ கலாச்சாரத்துக்குள் தேவன் நம்மை இழுத்துக் கொண்டிருக்கிறார். Come on. நல்ல கையை தட்டி கர்த்தரை துதிப்போம். ஐயா ஆண்டவருடைய கலாச்சாரம் என்ன? படிங்க 41 சொல்கிறது. அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து கவனிங்க. திரும்ப நம்முடைய கலாச்சாரம் வருது. அங்க மறுபடியும் நம்ம கலாச்சாரம் வருது. கல்லூரி மாத்தி கல்ல பறிச்சிட்டாங்க. எல்லாரும் உள்ள பார்த்துட்டு இருக்கு. இப்ப எல்லாம் அங்க அடியில உள்ள பார்த்துட்டு இருக்காங்க. உடனே ஆண்டவருடைய கலாச்சாரம். அப்ப ஆண்டவருடைய கலாச்சாரம் தேவனை நோக்கி ஆண்டவர் மேல கண்களை எடுத்து பார்க்கிறாரு. கையை தட்டி நம்முடைய கலாச்சாரம் கல்லறையை மாத்தி கல்லறையை பாக்குது. உள்ள பாப்போம். தேவனுடைய கலாச்சாரம் கல்லறை மாத்தி கல்லை திறந்துட்டு வானத்தை பார்க்கிறவர். ஹலோ Are you ready to believe? நீ விசுவாசிக்க ஆயத்தமா? Amen. சோத்ரம். தண்ணி எடுத்தாச்சு. இந்த பாட்டில் we open. நாம திறக்கிறோம். இப்படி பாப்பா we won't look like that. நாம மேல பார்க்கிறது இல்ல. நம்ம கலாச்சாரம் என்ன இருக்கு உள்ள?
மூடியை திறந்துட்டு உள்ள என்ன இருக்குன்னு பாக்குறது. அவர் எப்படி பாப்பாரு? அவர் எப்படி பாப்பாரு தெரியுமா? அங்க என்ன இருக்கு? இங்க மூடியை திறந்துட்டு மேல என்ன இருக்குதுன்னு பாக்குறாரு அவரு. அதுதான் இதுக்குள்ள. மேல என்ன இருக்குதோ அதுதான் இதுக்குள்ள வந்து இறங்க போகுது. ஆமென். Hallelujah. Hallelujah. That is the culture of God. அதுதான் தேவனுடைய கலாச்சாரம் என்பது. நல்ல கையை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். Amen. ஆமென். Martha Mary said, மார்த்தாள் மரியாள் சொன்னாங்க, stinking ஐயோ நாறு, dead body. அது செத்த சவம். Jesus came and said, இயேசு வந்து சொன்னாரு, where have you kept Lazarus? லாசரு எங்க வச்சீங்க? dead body Lazarus சொல்லுவாரா? யாராவது செத்து போன சவத்தை பொணத்தை போய் லாசர்னு சொல்லுவாங்களா? Today Anu Jacob is preaching. இன்னைக்கு அனு ஜேக்கப் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார். When I am dead, நான் செத்து போன பிறகு when the dead body is there, என்னுடைய சரீரம் அங்க வைக்கப்பட்டிருக்கும் போது Anu Jacob படுக்கிறார்னு யாருமே சொல்லாது. அனு ஜேக்கப் படுத்துக்கிறான்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. dead body, சரீரம் சவம், body எப்ப எடுக்கும்? இந்த பாடி எப்ப எடுப்பீங்க? அப்படிதான் சொல்லுவார். அப்படிதான் சொல்லுவாங்க. But do you know what Jesus said? இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? லாசர் எங்க இருக்கு? லாசர் எங்க இருக்கிறான் அப்படிதான் கேட்டார் ஆண்டவர். அதுதான் ஆண்டவருடைய கலாச்சாரம். ஆண்டவருடைய கலாச்சாரம். Hello. Hello. Are you ready to walk into the கலாச்சாரம் of God? தேவ கலாச்சாரத்துக்குள் நடப்பதற்கு நீங்கள் ஆயத்தமா? Are you ready? ஆயத்தமா? Leaders, தலைவர்களே, carousel leaders, கேர்சல் லீடர்ஸ் அவர்களே, all the department head of the church, இந்த சபையினுடைய அத்தனை டிபார்ட்மென்ட் இருக்கிற தலைவர்களே, are you ready to think and walk into the culture of the kingdom? தேவ ராஜ்யத்தின் கலாச்சாரத்துக்குள்ளாக சிந்தித்து செயல்பட ஆயத்தமா? It's enough. அது போதும். We are toiled, we struggled, prayed, nothing happened. நாம கஷ்டப்பட்டோம், ஜெபம் பண்ணோம், போராடணும், ஒண்ணுமே நடக்கல. எல்லாம் முடிஞ்ச பிறகு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 4 நாள் ஆண்டவரே, 4 நாள் ஆயிடுச்சு ஆண்டவரே, ஒண்ணுமே நடக்கல ஆண்டவரே. அவர் இழுக்கிறார். அவர் இழுக்கும்போது அவர் அங்க இழுக்கும்போது அவரை திருச்சி இப்படி இழுக்காத, அவங்கள திரும்பி இப்படி இழுக்காம அவர் இழுக்கும்போது கூட போயிடுங்க, கூடவே போயிருங்க. ஆமென். Come on. Hallelujah. ஆண்டவர் இழுக்கும்போது கூடவே போயிரணும். அவர் இழுக்கும்போது அவர் நம்ம இழுக்கும்போது நடக்காதப்பா, நடக்காத முடியாத ஆண்டவரே முடியாதுன்னு சொல்லி அந்த பக்கம் நீங்க போகாதீங்க. அவர் இழுத்தாருன்னா கூடவே வந்துருங்க. You will enter into the culture of God. அதோட அவர் இழுத்துட்டு அவர் என்னை இழுத்து விட்டார். சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் அவர் இழுத்து விட்டு அவர் என்னை இழுத்துட்டார். தேவ ராஜ்யத்து கலாச்சாரத்துக்குள்ள அவர் என்னை இழுத்து கொண்டார். போதும். அந்த வாழ்க்கை வாழ்ந்தது போதும். ஜூன் வரைக்கும் அப்படித்தான் நீ வாழ்ந்த. போதும். இனி இங்கதான். நீ இனிமே இந்த பக்கம் வந்துரு. You are only in the winning side. நீ இப்ப ஜெயிக்கிற பக்கத்துக்கு வந்துரு. You are in the winning side. நீங்கள் ஜெயிக்கிற பக்கத்தில் இருக்கிறீர்கள். Thinking only in the kingdom perspective. நீங்கள் இப்பொழுது சிந்திப்பதெல்லாம் பரலோகத்தின் கலாச்சாரத்தின் வாயிலாக சிந்திக்க வேண்டும். You will think only according to what the kingdom think. இங்கே பரலோகம் என்ன சிந்திக்கிறதோ அதை போல் நீங்கள் சிந்திப்பீர்கள். You will exhibit only what the kingdom exhibit. இங்கே பரலோகம் எப்படி அளக்கிறதோ அந்த அளவில் நீங்கள் அளப்பீர்கள். Are you ready? நீங்கள் ஆயத்தமா? Praise the Lord. Hallelujah. அப்படி இருந்தாதான் கல்லறையை பார்க்கும்போது மேல பார்க்க முடியும். நாம மேல பார்க்க முடியும். Amen. Amen. Jesus was preaching. இயேசு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார். On the third day, மூணாவது நாள் Jesus told the disciples, இயேசு சீஷர்களுக்கு அழைச்சார். எல்லாரும் ரொம்ப பசியா இருக்கிறாங்கப்பா. ஏதாவது கொடுங்க, ஏதாவது சாப்பிட கொடுங்களேன். இந்த காட்டுல என்ன கிடைக்கும் ஆண்டவரே? இந்த காட்டுல போய் என்ன கிடைக்கும் ஆண்டவரே? அதுதான் நம்ம கலாச்சாரம். அதான் நம்ம கலாச்சாரம். ஆண்டவர் ஏதோ பார்த்ததுனால தான் கேட்டேன். ஆண்டவர் ஏதோ ஒண்ணு பார்த்துட்டார், அதனால தான் அவர் கேட்கிறார் நம்மளை பார்த்து. அவர் உங்களை பார்த்து ஏதோ கேட்டா உங்களுக்குள்ள ஏதோ பார்த்துட்டாரு. அவர் உங்களை பார்த்து ஏதாவது கேட்டாருன்னா உங்களுக்குள்ள ஏதோ ஒண்ணு பார்த்துட்டு தான் உங்கள்ட்ட கேட்கிறாரு. 5000 பேர் இருந்த 5000 பேர் உட்கார்ந்து அந்த அஞ்சப்பத்தை 2 மீனை இவர் பார்த்துட்டேன். அந்த அஞ்சப்பம் 2 மீனை இவர் ஏற்கனவே பார்த்துட்டாரு. அதனால தான் கேட்டேன் என்ன செய்யணும். அதனால தான் கேட்கிறாரு என்ன கொடுக்கலாம் இவங்களுக்கு. They were only in the 39th.
அவங்க வெறும் 39 தான் இருக்கு. 39 தான் இருக்கிறாங்க. எப்படி நடக்கும்? எப்படி நடக்கும்? 5000 பேர் இருக்கு. 5000 பேர் இருக்காங்களே. ஆண்டவர் 41ல நிக்குது. ஆண்டவர் இப்ப 41வது வருஷத்துல நிக்கிறாரு. ஹalleluya. ஹalleluya. எப்படி நடக்கும்? எப்படி நடக்கும்? பார், இப்படி தான் நடக்கும். இப்படி தான் நடக்கும் பாருன்னு காட்டுவார். ஆமென். அதுதான் இந்த 31 நாட்களும் இப்படி தான் நடக்கும். இந்த 31 நாட்களும் இப்படி தான் நடக்கும். இப்படி தான். இப்படி தான். எப்படி? எப்படி? Let it be done as it is in heaven on earth. பரலோகத்திலும் பூலோகத்திலும் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. பரலோகத்தில் செய்யப்படும் போதே. பரலோகத்தில் செய்யப்படும் போதே. Apostolic fire fellowship ல அது அப்போஸ்தலிக் ஃபயர் ஃபெலோஷிப்ல செய்யப்படும். உங்க வாழ்க்கையில உங்க வாழ்க்கையில செய்யப்படும். Yes. Yes. In the mighty name of Jesus. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே. Come on, everybody keep your right hand over your head. எல்லாம் உங்க வலது கையை உங்க தலை மேல வச்சுக்கோங்க. பரலோகத்தை போல பரலோகத்தில் செய்யப்படுவதை போல என் வாழ்க்கையில என் வாழ்க்கையில இன்றையிலிருந்து என் வாழ் from today இந்த நாளில் இருந்து it is happening. இது நடக்கட்டும். It is happening. இது நடக்கட்டும். Clap your hands and glorify God. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். Hallelujah. Hallelujah. The Holy Bible says பரிசுத்த வேதம் சொல்லுகிறது அப்போ நம்முடைய கலாச்சாரம் வந்திருக்கு. அங்கேயும் நம்ம கலாச்சாரம் வந்திருக்குது பாருங்க. Disciples said சீசல் சொல்றாங்க 5 அப்போ 2 மீன் இருக்கு. 5 அப்போ 2 மீன் தான் இருக்குது. என்ன பண்ண முடியும்? இத வச்சு என்ன பண்றது? நான் கூட 10 இட்லி சாப்பிடுவேன். நான் ஒருத்தனே 10 இட்லி சாப்பிடுவேன். 5 அப்போ 2 மீன். 5 அப்போ 2 மீன். ஐயோ அவ்வளவுதானா? ஐயோ அவ்வளவுதான் இருக்கா? என்ன 12 பேரும் சொல்லிட்டு இருக்கு. இத பார்த்துட்டு 12 பேர் ஐயோ இவ்வளவுதான் இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. இயேசு அதை எடுத்தார். அதை பார்க்கவே இல்ல. அவர் அதையே பார்க்கல. அதை கையில் எடுத்துட்டு வானத்தை நோக்கி பார்க்கறாரு. ஹலோ ஹலோ 500 ரூபாய் தான் இருக்கு பிரதர். 500 ரூபாய் தான் இருக்கு பிரதர். 500 ரூபாய் இருக்கு. ஐயோ 500 தான் இருக்குது. சொல்லக்கூடாது. அப்படி சொல்லக்கூடாது. 500 கையில் எடுத்துட்டு வானத்தை நோக்கி பாருங்க. ஆமென். ஹalleluya. ஆமென். வசதியே இல்ல. வசதியே இல்ல. அது உனக்கு தான். அது உங்களுக்கு தான். அவருக்கு இருக்கு. ஆனா அவருக்கு வசதி நிறைய இருக்குது. ஆமென். ஆமென். அதனால உங்க வசதி எடுத்து மேல பாருங்க. மேல பார்த்தா அந்த வசதி கீழே வரும், இறங்கி வரும். கையை தட்டி கர்த்தருக்கு மகிமை. Come on, give the Lord. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ராபால ஹதராஜா லஹந்தோரோ சதே. This morning myself and my wife is going to pray for the families here. இந்த காலை வேளையில் நானும் என் மனைவி குடும்பமாக இணைந்து குடும்பத்துக்காக ஜெபிக்க போகிறோம். For the families. உங்க இருக்கிற எல்லா குடும்பங்களுக்காக. When the families are blessed, the church is blessed. குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிற பொழுது சபை ஆசீர்வதிக்கப்படும். Every culture of our family will be defeated by the culture of the kingdom. Amen. நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற நம்முடைய கலாச்சாரங்கள் எல்லாம் பரலோக கலாச்சாரத்தாலே தோற்கடிக்கப்பட்டு அந்த கலாச்சாரம் மேலோங்க போகிறது. Let it be done as it is in heaven on earth. பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. பரலோகத்தில் செய்யப்படும் போதே என் குடும்பத்திலும் ஆகட்டும். பரலோகத்தில் செய்யப்படும் போதே என் குடும்பத்திலும் செய்யப்படுவதாக. என் பிசினஸிலும் ஆகட்டும். என் பிசினஸ்ல செய்யப்படுவதாக. என் வாழ்க்கையில் ஆகட்டும். என் வாழ்க்கையில் செய்யப்படுவதாக. ஜெப வாழ்க்கையில் ஆகட்டும். என் ஜெப வாழ்க்கையில் செய்யப்படுவதாக. Let it be done in every nook and corners of my life. என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு மூலை முடுக்கிலும் அது செய்யப்படுவதாக. Are you ready to believe? நீங்கள் அதை விசுவாசிக்க ஆயத்தமா? The Bible says. வேதம் சொல்லுகிறது. Jesus took the 5 loaves of bread. இயேசு அந்த அப்பத்தையும் மீனை கையில் எடுத்தார். இதை பார்த்துட்டு என்ன பிரயோஜனம்? இதை பார்த்துட்டு என்ன பயனாக போகுது? அது 3 நாளாய். அது 3 நாள் ஆச்சு கொண்டு வந்து. ஹalleluya. ஹalleluya. அந்த 3 நாள் ஆயதின கூட நல்லதாக்க முடியும் ஆண்டவருக்கு. 3 நாள் ஆகி ஊசி போகக்கூடிய நிலைமையில் இருக்கிறத கூட நல்லதா மாத்த ஆண்டவரால முடியும். ஆமென். ஹலோ. Is it stinking? Your situations are stinking? உங்களுடைய சூழ்நிலை நாற்றம் எடுத்திருக்குதா? பழசாயிருச்சு. அந்த பழசை புதுவாக்கிடுறான். அந்த பழையதை புதிதாய் மாற்ற கர்த்தரால முடியும்.
அதை எடுத்து அதை எடுங்க. மேல நோக்கிட்டார். மேல பார்த்துட்டு சொல்லுங்க, அப்பா அப்பா இந்த பழச நோக்கவே இல்லை, இந்த பழச நான் பார்க்கவே இல்லை ஆண்டவரே. நீ எப்போதுமே புதுசுதான், இனிமே எப்பொழுதுமே புதியதான் நோக்கி பார்ப்பேன் ஆண்டவரே. இவர் பார்க்கும் மாதிரி நான் பார்க்கல, இவங்க பார்க்குற மாதிரி நான் அதை பார்க்கல, நீங்க பார்க்கும் மாதிரி நீங்க பார்க்குற மாதிரி மேல நோக்கி பார்ப்பேன் ஆண்டவரே. எஸ், the Bible says வேதம் சொல்லுகிறது multiplication. அங்கே பெருக்கம் உண்டானது. I prophesy over your life. உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து தீர்க்கதரிசனம் உரைக்கிறேன். பெருக்கம், பெருக்கம் உண்டாகும். increase, விருத்தி உண்டாகும். multiplication, பெருக்கம் உண்டாகும். this month you will see that. இந்த மாசத்தில் நீங்கள் அதை பார்க்க போறீங்க. The Bible talks about a man called Stephen. இங்கே ஸ்தேவான் என்று சொல்லப்படுகிற ஒரு நபரை குறித்து வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்தவன் ஆயதனால, கிறிஸ்தவனாய் மாறினபடியினாலே கல்லெறிஞ்சு கொல்லப்படுவான், கல்லால் அடி உண்டு செத்தவன். ஐயோ ஒரு கல் இங்க விட்டு ஒரு கல் அங்க வந்து பார்க்கவே இல்லை, ஐயோ ஒரு கல் இங்க பட்டுச்ச ஒரு கல் அங்க பட்டுச்ச எதையுமே அவன் பார்க்கல. தலை முறிஞ்சி அது போய் சொல்லவே இல்லை, ஐயோ தலை உடைஞ்சு ரத்த வருது அதை அவன் சொல்லவே இல்லை. மேல பார்த்துட்டு சொல்றான், அவன் மேல பார்த்துட்டு சொல்றான், I see heaven open. நான் பரலோகம் திறந்திருக்கிறதை பார்க்கிறேன். பிரச்சனை பார்க்க கூடாது, பிரச்சனை பார்க்க கூடாது, யார் என்ன பேசுறாரோ பார்க்க கூடாது, யார் என்ன பேசுறாரோ அதை பார்க்க கூடாது. வானம் திறந்திருக்கிறது, வானம் திறந்திரு, I see heavens open. பரலோகம் திறந்திருக்கிறதை நான் பார்க்கிறேன். அதனால தான், that is the reason why Jesus was able to carry the cross. அதனால தான் ஆண்டவர் சிலுவையை சுமக்க அவரால் முடிந்தது. Hebrews chapter 12 verse 2, the Bible says, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இப்படி சொல்கிறது, looking unto Jesus who is the author and finisher of the faith, விசுவாசத்தின் துவக்கமும் முடிவுமாய் இருக்கிற அவரை பார்த்துக்கொண்டு, because of the joy that was set before him, அவர்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற மகிழ்ச்சியை நோக்கி சிலுவை எடுத்துட்டார். சிலுவையை தூக்கியாச்சு. அவர நோட்டம் சிலுவை அல்ல, அவங்க நோக்க சிலுவையை தூக்குறது இல்ல, அவர் he despised the shame, அவர்கள் அந்த வெட்கத்தை அவமானத்தை அவங்க பெருசா நினைக்கல, விட்டுட்டாங்க. அவர நோட்டம் அவமானத்தை அல்ல, அவங்க பார்க்கிறது ஐயோ மத்தவங்க அவமானமா பார்க்கறாங்க அவமானத்தை கிடையாது, சிலுவை அல்ல, அவங்க சிலுவையை பார்க்கல, அவர நோட்டம் அந்த சந்தோஷம், அவங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற சந்தோஷத்தை நோக்கி பார்க்கறாங்க, சந்தோஷத்தை அவர் நோக்கி, சந்தோஷத்தை அவங்க நோக்கி பார்க்கறாங்க, சிலுவை எடுத்துட்டார், சிலுவையை தூக்குறாங்க. ஹலோ ஹலோ பாருங்க, look above, மேலே பாருங்கள். let us get into the culture of God. நாம் தேவ கலாச்சாரத்துக்குள் நுழைவோம். Are you ready? நீங்க ஆயத்தமா? Rise up your feet. எல்லாரும் எழுந்து நிற்கலாம். Thank you Jesus. Hallelujah. Thank you Jesus. Hallelujah. Thank you Lord. நன்றி ஆண்டவரே. Thank you Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. The power of the Holy Spirit is going to come upon your life. பரிசுத்த ஆவியின் வல்லமை உங்கள் வாழ்க்கையில் இறங்கி வர போகிறது. Tonight, this morning, the power of the Holy Spirit is going to come upon the families. இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியின் வல்லமை ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளாய் கடந்து வர போகிறது. God is giving me a burden to pray for the families. குடும்பங்களுக்காக ஜெபிக்கும்படியான பாரத்தை கர்த்தர் எனக்குள் வைக்கிறார். This morning the power of the Holy Spirit is going to change the culture of our family to the culture of the kingdom of God. இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளாக வந்து நம்முடைய கலாச்சாரத்தை மாற்றி தேவ கலாச்சாரத்தை நமக்குள் புகுத்த போகிறார். The presence of the Almighty God is going to do something awesome in your life. தேவனுடைய மகிமையுள்ள பிரசன்னம் இந்த காலை வேளையில் மிகப்பெரிய காரியத்தை உங்களுக்குள்ளாய் செய்ய போகிறது. This morning something supernatural is going to happen. இந்த காலை வேளையில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் சம்பவிக்க போகிறது. The power of the Holy Spirit is going to come upon your life. பரிசுத்த ஆவியின் வல்லமை உங்களுடைய வாழ்க்கையில கடந்து வர போகிறது. We both came from different culture. நாங்கள் இருவர் வித்தியாசமான கலாச்சாரத்திலிருந்து வந்தோம். I came from South India, Trivandrum. நான் தென்னிந்தியாவிலே திருவனந்தபுரம் பட்டணத்திலிருந்து வந்திருக்கிறேன். Even though she is a Malayali, அவங்க மலையாளியா இருந்தாலும், even though she was a Malayali, அவங்க மலையாளியா இருந்தா கூட she was brought up in North India, Gujarat. அவங்க குஜராத்ல வட இந்தியாவில அந்த கலாச்சாரத்துல வளர்க்கப்பட்டாங்க. அவர் சப்பாத்தியே கடிக்கோளோ, அவங்க சப்பாத்தி தான் சாப்பிடுவாங்க, நான் சோறே கடிக்கும், நான் சோறு தான் சாப்பிடுவேன். அது சிம்பிள் கலாச்சாரம், அது சாதாரண கலாச்சாரம். பட் இந்த மாதிரி கலாச்சாரத்தையும் இந்த மாதிரி கலாச்சாரத்தை கூட ஆண்டவருடைய கலாச்சாரம் மாத்திட்டார். ஆண்டவருடைய கலாச்சாரம் எங்களுக்குள்ள வந்து மாத்திருச்சு. You know, God changed our life. கர்த்தர் எங்கள் வாழ்க்கையை மாற்றினார்.
She is a postgraduate in business administration. I am also a postgraduate in business administration. பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்ல போஸ்ட் கிராஜுவேட் அவங்க ரெண்டு பேருமே இருக்காங்க. Never expected to work for the kingdom of God. நாங்கள் தேவ ராஜ்யத்துக்காக வருவோம் என்று ஒரு நாள் எதிர்பார்த்ததே கிடையாது. I am in south. நான் தென் பகுதியிலே I thought I will work and I will live. நான் வேலை செஞ்சு நல்லா வாழலாம் என்று நினைத்தவன். She also thought like that. அவங்களும் அப்படிதான் நினைச்சாங்க. But ஆனால் the culture of the kingdom took over our life. பரலோக கலாச்சாரம் எங்க வாழ்க்கையை கையில் எடுத்தது. Never expected to live in the villages of North India. வட இந்தியாவில் இருக்கிறதான ஒரு கிராமங்களுக்கு நாங்கள் போவோம் என்று எதிர்பார்த்ததே இல்லை. Never expected to survive there. அங்கே நாங்கள் வாழ்வோம் என்று எதிர்பார்த்ததே இல்லை. Food நல்லா இல்ல. அங்க சாப்பாடு நல்லா கிடையாது. நல்ல oil is not good. நல்ல எண்ணெய் அங்க கிடைக்காது. ஃபுட்டுக்குள்ள ஈச்சை இருக்கும். அங்க சாப்பாட்டுல ஈ கிடக்கும். ஸ்னெயில் சட்னி கிடைக்கும். அங்க புழு சட்னி எல்லாம் கிடைக்கும் நமக்கு. புழு ஃப்ரை எல்லாம் கிடைக்கும். புழுவை ஃப்ரை பண்ணி தருவாங்க, பொரிச்சு தருவாங்க. Never expected we will be able to adapt to the situation. அந்த சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல நாங்க மாறுவோம் ஒரு நாள் நினைச்சு பார்த்ததே இல்ல. தேவனுடைய கலாச்சாரம். ஆனால் தேவ கலாச்சாரம் எங்களை ஆட்கொண்டது. When we look to the Lord, நாங்கள் தேவனை பார்த்த பொழுது our vision became similar. எங்களுடைய தரிசனமானது ஒன்றாய் மாறிவிட்டது. எஸ். Hello. ஹலோ. Husbands and wife. கணவர்களே மனைவிகளே, This morning God is ready to do that. இந்த காலை வேளையில் உங்கள் கலாச்சாரத்தை ஒன்றாய் மாற்ற தேவன் விரும்புகிறார். Yes. Yes. God is ready. தேவன் ஆயத்தமா இருக்கிறார். Are you ready? நீங்கள் ஆயத்தமா? Hallelujah, Almighty God, Heavenly Father. ஓ பரலோக தகப்பனே சர்வ வல்லவரே, We come to your throne of grace this morning time. உம்முடைய கிருபாசனத்தண்டை நாங்கள் கிட்டி சேருகிறோம் ஆண்டவரே. Lord, as we heard your word this morning, இந்த காலையில் உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்டதை போல as a family we come before you. உமக்கு முன்பாக நாங்கள் குடும்பமாய் வந்திருக்கிறோம். In times of trouble, in times of trials, ஓ எங்களுடைய பிரச்சனைகள் போராட்டங்கள் மத்தியிலே help us to listen to the sound of rain as a family. உங்க குடும்பமாக தேவனுடைய சத்தத்தை, மழையின் சத்தத்தை கேட்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. That we may not focus on what challenge we face, எங்களை எந்த விதமான காரியங்கள் சவாலா இருக்கிறது என்று எங்களுக்கு but தெரியாது. we will be able to look up to heaven as a family. அப்படிப்பட்ட சூழ்நிலை மத்தியிலே குடும்பமாய் நாங்கள் பரலோகத்தை நோக்கி பார்க்க உதவி செய்யும் ஆண்டவரே. So that we may birth the purpose for which you have brought us together as a family, Lord. எங்களை குடும்பமாய் கர்த்தர் இணைத்ததற்கான நோக்கம் என்னதென்று நாங்கள் நிறைவேற்ற உதவி செய்யுங்க ஆண்டவரே. That we may birth the purpose, Lord Father. ஆண்டவரே நாங்கள் பிறப்பிக்கலை மாறுகிற ஜனங்களை எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. Let it happen in our life, Lord. எங்களுடைய வாழ்க்கையில் அது நடப்பதாக ஆண்டவரே. Let your glory manifest. உம்முடைய மகிமை எங்கள் மீது இறங்கி வரட்டும் ஆண்டவரே. Together, ஓ சேர்ந்து as a family. நாங்கள் குடும்பமாய் சேர்ந்து Oh, when the kingdom manifests in our life, ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில பரலோக ராஜ்யம் எங்கள் மகிமை பெற ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. we will see heavens bringing down. பரலோகம் இங்கே கீழே இறங்கி வருகிறது நாங்கள் பார்க்கட்டும் ஆண்டவரே. As a church we will reign the city. நாங்கள் சபையாக பட்டணத்தை சொந்தமாக்குவோம் ஆண்டவரே. And it will happen in Jesus' name. இயேசுவின் நாமத்தில் சம்பவிப்பதாக. Thank you, Lord, because you are doing that. ஆண்டவரே நீங்கள் செய்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Thank you because we are listening to the sound of rain. மழையின் சத்தத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Thank you for this prophetic word. ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Thank you, Jesus. இயேசுவே உமக்கு நன்றி. Let your glory manifest. உம்முடைய மகிமை எங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே. Let your kingdom reign. ஓ உம்முடைய ராஜ்யம் எழும்பட்டும் ஆண்டவரே. Let your people reign. ஓ ஜனங்கள் எழும்பட்டும் ஆண்டவரே. Let your church reign, Lord. சபை எழும்பட்டும் ஆண்டவரே. May it happen in Jesus' name. இயேசுவின் நாமத்தினாலே நடப்பதாக. We give you all glory, honor and praise. ஓ நாங்கள் மகிமை செலுத்தி உம்மை துதிக்கிறோம். Help us to reflect your culture, Lord. ஆண்டவரே உம்முடைய கலாச்சாரத்தை எங்களுக்குள் பிரதிபலிப்பீராக. Let our life reveal your glory. எங்கள் வாழ்க்கை உம்முடைய மகிமை வெளிப்படுத்தும் போது In Jesus' name we pray. ஓ அத எங்கள் வாழ்க்கையில் அப்படியே வெளிப்படுத்தணும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஜெபம் 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 துதி துதி ஆராதனை ஆராதனை புதுப்பாடல் புதுப்பாடல் யுத்தம் யுத்தம் எழுப்புதல் எழுப்புதல் உத்தரவாதம் உத்தரவாதம் ஐக்கியம் ஐக்கியம் ஐக்கியம். நம் சபை நிகழ்வுகள் கிருபையில் களிகூறுவோம். திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 5:30 மணி முதல்
6:30 மணி வரை. முழங்கால் யுத்தம் திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரை காலை 10 மணி முதல் 12 மணி வரை. வாலிப பெண்கள் கூடுகை 2ஆம் சனிக்கிழமை மாலை 5:30 மணி முதல் இரவு 7:30 மணி வரை. பெண்கள் ஐக்கியம் 4ஆம் சனிக்கிழமை காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை. இயேசுவோடு 1 மணி நேரம் திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரை மாலை 7 மணி முதல் இரவு 8 மணி வரை. நானும் என் வீட்டாரும் குடும்ப ஆசீர்வாத கூடுகை செவ்வாய்க்கிழமை தோறும் மாலை 7 மணி முதல் இரவு 8:30 மணி வரை. யாக்கோபின் யுத்தம் ஆண்கள் ஐக்கியம் புதன்கிழமை தோறும் இரவு 10 மணிக்கு. தீமோத்தேயு வாலிப ஐக்கியம் 2வது சனிக்கிழமை மாலை 5:30 மணி முதல் 7:30 மணி வரை. வேத பாட கூடுகை புதன்கிழமை தோறும் மாலை 7 மணிக்கு. பெருமீச்சு இரவு ஜெபம் 2ஆம் வெள்ளிக்கிழமை இரவு 10 மணிக்கு. எக்காலம் 12 மணி நேரம் துதி ஆராதனை தினமும் காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. ஞாயிறு ஆராதனை காலை 9 மணிக்கு. உபவாச ஜெபம் முதல் சனிக்கிழமை காலை 9 மணிக்கு. இயேசுவை உயர்த்துவோம் மாதத்தின் முதல் சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு. 24 மணி நேர ஜெப உதவிக்கு அழைக்க வேண்டிய அலைபேசிகள் 9500373818. தொலைபேசி எண் 0461310232. வாருங்கள் ஆராதிப்போம், வாருங்கள் உயர்த்துவோம், வாருங்கள் யுத்தம் செய்வோம்.